வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, மோடி அதிரடி பொதுமக்கள் பாராட்டு அப்படிங்கிறது முதல் டாபிக். சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த வீடியோவில் யார் பேசுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரா ஆடம் அப்படிங்கிறவங்க பேசுகிறாங்க. இவங்க யார்? CIA இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய முன்னாள் அஃபிஷியலாக இருந்தவங்க, அதிகாரியாக இருந்தவங்க. அவங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அந்த நேர்காணலில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்திய அரசாங்கம், மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, குறைந்த விலையில் தாலிபான்களை பயன்படுத்தி காலிஸ்தான் ஆதரவாளர்கள், காலிஸ்தானி டெரரிஸ்ட்டு மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்டு இவங்களை அப்புறப்படுத்துகிறாங்க, அகற்றுறாங்க, எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஆடம் பேட்டி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்தியன் கவர்மெண்ட்டு தாலிபான்களை குறைந்த விலைக்கு பயன்படுத்தி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்டு, காலிஸ்தானி டெரரிஸ்ட்டு இவங்க 2 பேரையும் எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஆடம் CIA உடைய முன்னாள் அதிகாரி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை CIAனாலேயே பண்ண முடியாது, ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இதை பண்ணுது. மோடியுடைய இந்த ராஜதந்திரத்தை பார்த்து நான் வியந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு CIA உடைய முன்னாள் அதிகாரி இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத நபர்களால் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்படுறாங்க, காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதி அடையாளம் தெரியாத நபர்களால் கனடாவில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, இது மாதிரியான செய்திகள் வருதுல்ல. இந்த செய்திக்கும் சாரா ஆடம் அவர்களுடைய இந்த பேட்டிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? எப்படியும் இந்தியன் கவர்மெண்ட் கிரேட் தான்ப்பா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது. ஸோ நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், இந்த 3 பேருடைய கூட்டணி நிச்சயமாக வேறு லெவல். ஒன்று மோடி, இன்னொன்று ஜெய்சங்கர், 3வது அஜித் தோவல். இந்த 3 பேருடைய இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரம் இந்த காம்பினேஷன். இது முதல் டாபிக். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, RS பாரதி இருக்கார் பார்த்தீங்களா, திமுகவுடைய அமைப்பு செயலாளர். அவர் மறுபடியும் சிக்கலில் மாட்டியிருக்காரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அடிக்கடி இது மாதிரி கான்ட்ரவர்சியாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதற்கு சமூக வலைதளத்தில் மிக கடுமையான கண்டனங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த வாட்டி ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் சோசியல் மீடியாவில் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, பூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அந்த பேரில் அந்த ஐடியில் ஒருத்தர் இருக்காரு. இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து பிரகாஷ் அப்படின்னு சமூக வலைதளத்தில் திமுகவுடைய ஆதரவாளர், இவங்களே RS பாரதி அவர்களுடைய பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த பிரகாஷ்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்கனால பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பேசினார் RS பாரதி, அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா நேற்று. திமுகவுடைய மாணவர் அணி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் RS பாரதி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு வக்கீல், பக்கத்தில் எழிலன் இருக்காரு, அவர் BL படிச்சிருக்காரு. நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறது, வக்கீலாக படித்ததெல்லாம் குலப்பெருமை கோத்திர பெருமையால் வந்ததா? இல்லை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. திராவிட இயக்கங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு டாக்டர் போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோவா தொங்காது. நான் பட்டம் பெறும்போது BA அப்படின்னு யாராவது படிச்சுட்டா அதை பெயிண்டரை கூப்பிட்டு ஒரு போர்டில் BA அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்க. ஆனால் இப்போது அது மாதிரி ஏதாவது ஒரு போர்டை நீங்கள் பார்க்க முடியுதா? BE படிச்சிருக்கோம், BA படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு தொங்குறதை நீங்களாம் பார்க்க முடியுதா? இப்போது நாய் கூட BA பட்டம் வாங்குற நிலைமை ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்னென்னா திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க. BA இப்போல்லாம் நாய் கூட BA பட்டம் வாங்குற நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, இதெல்லாம் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு பலத்த எதிர்ப்பு பொதுமக்கள் மத்தியிலிருந்து வருதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் ஒரு வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தியிருக்காரு, அறிவாலய வாசலிலேயே இருக்கும் RS பாரதியை ஏவி விடுவார்கள் போல. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சாப்பிட்டு 65 பேர் இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா, அதை மடைமாற்றம் செய்வதற்காக, டைரக்ஷனை திருப்புறதுக்காக, வேற டாபிக் திருப்புறதுக்காக இப்போ RS பாரதியை பயன்படுத்தியிருக்காங்க போல. திமுக ஆட்சியில் இருந்த இத்தனை வருடங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ தெரியுமா கட்டியிருக்காங்க? வெறும் 5 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தான் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டுச்சு. உண்மை இப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் மருத்துவ பட்டம், டாக்டர் பட்டமெல்லாம் வாங்கினதுக்கே திமுக திராவிட இயக்கங்கள் தான் காரணம் அப்படின்னு பேசுறதெல்லாம் எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே நீதிபதிகள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதிகள் ஆனது
திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகளை வந்து பார்த்தாரு. இப்போ அது முடியறதுக்குள்ள இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். இப்போ திமுகவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நான் வந்து பேச்சுக்கு நாய் கூட எம்எல்ஏ எம்பி ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உள்நோக்கத்தோட நான் வந்து பேசலை அப்படின்னு சொன்னால் அதை ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஏற்றுக்குவாரா அப்படின்னு யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வி எழுப்பினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு டிபேட் நடக்கும்போது ஆர்எஸ் பாரதி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. புதிய தலைமுறை சேனலுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, உள்நோக்கத்தோட நான் வந்து அப்படி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு, நாய் கூட பிஏ பட்டம் வாங்குது அப்படின்னு நான் வந்து உள்நோக்கத்தோடலாம் வந்து பேசலை, கல்வி இப்போ நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நாய் கூட எம்எல்ஏ எம்பி ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு அதன் பிறகு உள்நோக்கத்தோட வந்து நான் பேசலை அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் இதை வந்து ஏற்றுக்குவாரா? அப்போது பேசும்போது வார்த்தைகளில் வந்து சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. இதில் காமெடி என்னன்னா, யூடியூப் ரூட்டர்ஸ் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சிவபெருமான் நடராஜர் இருக்கார் பார்த்தீங்களா, நடராஜரை கொச்சையாக பேசி வீடியோ போட்டவர் தான் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ். அதுக்கு அவர் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து சோசியல் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் வந்து புகார், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து கைது செய்யப்படலை. யூடியூப் ரூட்டர்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம், சுயமரியாதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி பேசும்போது கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து பேசியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த டிபேட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு என்னன்னா, நாய் கூட இப்போ வந்து பிஏ பட்டம் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி குறிப்பிட்டிருக்காரு. பிஏ பட்டம் வாங்குறது என்ன சாதாரண விஷயமா? ஸ்டூடெண்ட்ஸு கஷ்டப்பட்டு படித்து வெயிலில் பேருந்து பிடிச்சி காலேஜுக்கு போய் எக்ஸாம்லாம் எழுதி பிஏ பட்டம் வந்து வாங்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பட்டம் வாங்கினாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸ்டாலின் அவர்கள் எப்படி பட்டம் வாங்கினாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது மாணவர்களே கொச்சைப்படுத்துகிற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஆர்எஸ் பாரதி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குதுங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.